ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்கே எங்களோட ரொட்டீன் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி வெளியே போகிறோம். இன்றைக்கி ஒரு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், ஒரு நல்ல ஸ்பெஷல் டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நாங்கள் நல்ல அவுட்டிங்லாம் வெளியே நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ஷாப்பிங் மால் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் போகிறோம் சொல்லி நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் நாங்கள் போட்டிருப்போன்ட்டு. ஸோ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணது கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி போட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் நம்மளோட வெயிட் லாஸ் எங்களை ஜாயின் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃபேமிலி, ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெளியே கிளம்பியாச்சு. கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலும் இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் நினைக்கிற இடத்துக்கு போயிடும்னு நினைக்கிறோம். ஸோ சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் இன்றைக்கி. ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு. அந்த ஸ்பெஷல் டே, அந்த ஸ்பெஷல் டே என்னடா அது சஸ்பென்ஸ்னு நினைக்காதீங்க. சஸ்பென்ஸுன்னு இல்லை, நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி அபிராமியோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைக்கி வெளியே போகிறேன். இன்றைக்கி வெளியே பிளான் பண்ணி வெளியே போயிட்டுருக்கோம். பின்னாடி குட்டீஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே இன்றைக்கி போயிட்டு ஜாலியாக சில்லுட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புனது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் போனோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோயில், கோபுரமே இல்லாத கோயில். இது என்ன கோயிலுன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், பட் இந்த மாதிரி கோயிலுக்கு நான் போனதே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை இது பண்ணி தான் நான் இந்த கோயிலுக்கு போனேன். இது பார்த்திங்கன்னா இந்த நவகிரகம் பார்த்திங்கன்னா கோபுரம் வச்சு 1/1 இருக்கும். ஆனால் இதில் மட்டும் வந்து இது சிவன் டெம்பிள். அது கூட பின்னாடி வந்து நவகிரகம் வந்துச்சு. அந்த நவகிரகம் பார்த்திங்கன்னா மலை மாதிரி புல் தரையில் ஒரு மலை மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நவகிரகமும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட்டு போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம மற்ற பெரிய பெரிய கோயிலுக்கெலாம் போனால் ஒரு குட் வைப்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு வைப்ஸ் இருந்துச்சு இந்த கோயில். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நியர்பை பீச் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பீச்சில் போய் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஈவினிங் டைமில் அந்த சோளம் ஸ்வீட் கார்ன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. சரி, அதை வாங்கி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அந்த உப்பு மிளகாத்தூள் தடவி லெமன் தடவி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கிளைமேட்டில் பீச் பக்கத்தில் இந்த மாதிரி சோளம் வந்து சுட்டு சாப்பிட்றது ரொம்ப இதுவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டயட்டுக்கு எதுவும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால் தான். சரி, மாலுக்கு போகலாம், மாலில் போய் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே போனால் எங்கள் நேரம் கிட்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பசங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ நான் வெயிட் லாஸில் போகிறேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஜஸ்ட்டு என்னோடய ஸ்பெஷல் டேவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எங்கெங்கே போனேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் என்கிட்ட சின்ன சின்ன ஹாப்பினஸை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அவ்வளோதான். கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் 2 பேரும் கொஞ்ச நேரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடச்சிச்சு. ஏன்னா ஆஃபீஸு வீடு அதே ஒரு மாதிரி ரொட்டீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி என்னோடய ஸ்பெஷல் டேவை என் பிள்ளைங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படி தான் நான் நினச்சேன். என் குழந்தைங்க கொஞ்சம் நேரம் ப்ளே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் விட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, ஸோ ஹஸ்பண்டும் சேர்ந்து இங்கே ஜிம்மில் பண்ண சொன்னால் பண்ணாமல் அங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயாச்சு. போனதே லேட்டு தான், நாங்கள் கிளம்புனதே வீட்டிலேருந்து. ஸோ ரொம்ப லேட் ஆனதால் ஹோட்டலில் சாப்பிட்டு டயட்டுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வாங்கிட்டோம், பசங்களுக்கு அவங்களுக்கு வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். இதுக்கப்புறம் போய் செய்யணுன்னா பாசிபிள் உனக்கு சிறை பிடிப்பேன் ஏனென்றால் உன் பிறந்த நாள், ஏனென்றால் என் பிறந்த நாள். Happy birthday to my பொண்டாட்டி, happy birthday to Abhi, happy birthday to Abhirami, happy birthday to you. ரொம்ப ஹாப்பி.
ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த டே வந்து ரொம்ப எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் கேக்கு வாங்க வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. சரி நம்ம வெட்டுவோம், இயர்லி ஒன்ஸ் தானே பர்த்டே வருது. சரி சொல்லிட்டு கேக் வெட்டிட்டு பசங்க ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஹாப்பி மூமெண்ட்டை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு தூங்க கிளம்பிட்டோம். குட் நைட், பாய்.